வள்ளுவன் கொள்ளை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவோட வணக்கம். அருமை, அன்புமிகு, ஆற்றல் மிகு எனதருமை செல்வங்களே, நாம் கேபிட்டல் லெட்டர், ஹேண்ட்ரைட்டிங் கேபிட்டல் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ், அதை பயின்று கொண்டிருக்கிறோம். நாம் இதுவரையிலே பி வரையில் போட்டிருக்கிறோம். அடுத்து நாம் எழுதப்போவது கியூ. நாம் ஓ போட்டது நினைவிருக்கும். அதே மாதிரி அந்த ஓவை அப்படியே அப்படி போய் நல்ல இப்படி வெளியில் வந்து அப்புறமா போய் இங்கே பாருங்க அப்படி போட்டு அப்படி போடணும். ஓகேவா? எகைன் கவனிங்க, அப்படி போட்டு அவ்வளோதான். இட்ஸ் கியூ. அடுத்தது ஆர் போட போகிறோம். நமக்கு தெரியும் ஆர் ஸ்கெல்டன். அப்படி நல்லா பண்ணிப்போம். ஸ்கெல்டன் அப்படி போட போகிறோம். இது பேஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அழகாக அப்படி போட்டு இங்கே வந்து அவ்வளோ இங்கே நல்லா சுழிக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படி போய் அப்படி பண்ணி அப்படியே இழுத்து திஸ் ஓர் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்துக்குன்னு ப்ளைனாக போடுறேன். நல்லா கவனிங்க. நல்லா அப்படி கையை இழுத்துக்கிட்டு அப்படி போட்டு அப்படி சுவிச்சாச்சு. நல்லா அப்படி போய் பின்னாடி போயிட்டு அப்படி பண்ணணும். ஓகேவா? இஸ் ஓர். அடுத்தது எஸ். எஸ்ஸை பாருங்க. நமக்கு தெரியும் இந்த குக்கி இப்படி போடுவோம். அப்படி இப்படி இருக்கும். இதை என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், அப்படி போயிட்டு கீழே போய் அப்படி வளைக்கணும். அப்புறம் இப்படி வரணும். அப்படி வந்து அந்த கோட்டை அப்படி சுழிச்சு அதுலேருந்து அவ்வளோதான். எஸ் எப்படி இருக்கு பாருங்க. அதேமாரி சேம் இங்கே பாருங்க. அப்படி போகிறேன், கை உள்ள இழுத்து அதில் வளைச்சி அவ்வளோதான். அப்படியே இப்படி வளைக்கணும். இப்படி வளைச்சி வந்து அது அழகாக இருக்கும். நேராக இழுக்கூடாது. எஸ் ஓகேவா? அடுத்தது டீ போடுறேன் பாருங்க. டீ ஸ்கெல்டன் உங்களுக்கு இப்படி இதான். இப்போ அதே விஷயத்தை அப்படி போய் டீ. இதை ஜேவாக நினைக்கக்கூடாது. டீ. ஓகேவா? அப்போ டீ போட்டாச்சு. எகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். பாருங்க, ஸ்ட்ரைட் அவ்வளோதான். டீ. எஸ்டி. இப்போ யூ. யூ என்ன பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. இங்கே இந்த யூ இந்த பார் எப்படி இஸ் யூ. இப்போ ஆக்சுவலாக கேபிட்டல் யூ இப்படி தான் இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி சுழிச்சு அப்படி கொண்டு வாங்க. இப்படி வரீங்க. அப்புறம் அவ்வளோ ஒரு லா போடுற மாதிரி இதை பாருங்க. அப்படி போய் நல்லா இப்படி உள்ளே வந்து வளைச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து அவ்வளோதான். இட் இஸ் யூ. ஓகே, முடிஞ்சுதா? ப்ராப்ளம் இல்லையே? எப்படி இருக்கீங்க? வெல்கம். நல்லா அழகாக எழுதலாம். லெட்டர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு அடுத்தது நாம் யூ போட்ட வி போடணும். நகன்னு வி போடணும். இப்போ நல்லா கவனித்து கொஞ்சம் சில இடங்களில் சாட்சி நாம் எழுதணும். நாம் நல்லா ஷார்ப்பாக நல்லா கவனிக்கணும். கற்பதனுடைய சரியான அர்த்தமே நன்றாக கவனிப்பது தான். எவன் ஒருவன் நன்றாக
கவனிக்க கற்றுக்கொள்கிறானோ அவன் கல்வியிலே மிக அறிவாளியாக மாற முடியும். லவ் டு லேர்ன், லவ் டு லேர்ன், லைக் டு லேர்ன், லிசன் டு லேர்ன். லிசன் டு லேர்ன், அது வெரி இம்பார்ட்டன்ட். லிவ் டு லேர்ன், கற்பதற்காகவே வாழணும். இப்போ நம்ம வி போட போகிறோம். நல்ல கவனிங்க. இதை பாருங்கள், இப்படி இப்படி சாய்க்கக்குள்ளே இப்படி தான் பண்ணணும். இதான் ஐடியா. இதை பேஸ் பண்ணிங்க. இப்படி போடாதீங்க, இப்படி சாய்ச்சாச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இங்கே பாரு, அப்படி போட்டு அப்படி ஒரு லானா மாதிரி அப்படி பண்ணணும். இப்படி போனீங்களே, அதை அழகாக அப்படி இது அதான் இன்னும் கூட அழகாக வளைச்சி கூட விடலாம், ப்ராப்ளம் இல்லை. புரியுதுங்களா எப்படி போடுறேன்னு? இங்கே பாருங்கள், அப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போய் அவ்வளோதான். எஸ்வி இன்னும் கொஞ்சம் விரித்து கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இவ்வளோ ஷப்பையே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அகைன் உங்கள் லுக்கு நல்லா மறுபடியும் அகைன் நான் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் நெருங்கிடுது, பக்கத்தில் ட்ரெஸ் கொஞ்சம் நிறைய இடத்த இது ஆக்குப்பை பண்ணும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டாச்சு ஸ்ட்ரைட், அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம வி போட்டாச்சா? சார் ரைட் வை. அடுத்தது போடுறேன். கவனிச்சிங்க. விக்கு அடுத்தது டபிள்யூ. நல்லா கவனிங்க. இது இப்படி இட்ஸ் எ டபிள்யூ. இந்த டபிள்யூவை நாம் எப்படி பண்ணுறோம்? அந்த வி போட்ட மாதிரியே இங்கே இப்படி ஒன்று போடுறோம். ஒரு லானா மாதிரி போட்டு இப்படி ஷார்ப்பாக பண்ணி இப்படி வந்து அப்படியே அந்த வி இழுத்துன்னு போய் விட்டீங்கன்னா மேலே அப்படி போய் மேலே விடுறோம். அதான் இப்போ டபிள்யூ உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் நான் போட போகிறேன். இதே ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள். அவ்வளோதான். இதை நல்லா கூட எவ்வளோ தூரம் ஷேப்பாக வளைச்சி காட்டுறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது டபிள்யூ எக்ஸ். கவனிக்கலாம். நமக்கு தெரியும் இப்படி எக்ஸ், இதுதான் எக்ஸ். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் எக்ஸ் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அப்படி போட்டு பின்னாடி இப்படி வந்து மறுபடியும் இப்படி கை வரணும். அப்புறம் இப்படி வந்து அப்படி வளைச்சி மறுபடியும் கை அதில் ரிட்டன் ஆகும். அவ்வளோதான் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் போட்டாச்சா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. நல்லா அப்படி சுழிக்கிறோம், அப்படி வரோம். கை பின்னாடி வந்து ஆனா போகிறீங்கள தமிழில், அதை மாதிரி இப்படி போட்டு மறுபடியும் ஆனா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்புறமா என்ன செய்கிறீங்க, அப்படி போடுறீங்க. அப்புறம் இதே எடுத்து சுற்றுறீங்க. அவ்வளோதான் எக்ஸ். எப்படி பாருங்கள் எக்ஸு. நல்லா எழுதலாம், அழகாக எழுதலாம். அடுத்தது ஒய். நல்லா கவனிங்க. அவ்வளோதான், இவ்வளோதான். புரியுதா? இப்படி போட்டு ஒய். ஓகேவா? அகைன் அப்படி போட்டு சாரி கீழே வரணும். போய் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒய். ஓகே. அடுத்தது ஃபைனலாக இசட் போடணும். இசட் பார்த்துக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? வெல்டன். அடுத்த விஷயத்துக்கு ஃபைனலாக நாம் இசட் போட போகிறோம். இசட் போடலாமா? ஓகே. தென் இசட். ஆக்சுவலாக இசட் என்பது என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இப்படி நானாக போடுற மாதிரி போடணும். அப்படி போட்டு கையை பின்னாடி இழுத்து, இதான் இசட்டினுடைய ஷேப். இது ஜாயின் பண்ணுறோம். தென் அப்புறமா அப்படி போய்
தட்ஸ் ஆல் இசட். நல்லா அழகாக செய்யலாம். அப்படி போய் அப்படி போயிட்டு தென் அப்படி போய் அவ்வளோ இசட் சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஐ ஃபினிஷ்டு திஸ் லெட்டர். இப்போ சில வேர்ட்ஸை நாம் எழுதி பார்ப்போம். சில வேர்ட்ஸை சில நேம்ஸை எழுதி பார்ப்போம். இப்போ நேம்ஸை ஃபஸ்ட்டு நாம் சில ப்ராப்பர் நேம் சொல்லுவாங்க. ப்ராப்பர் நேம்னா என்ன? ப்ராப்பர் நேம் ஃபுல்லாக கேபிட்டலில் போடணும். இப்போ ஸ்கூல் சொல்கிறோம். ஸ்கூல் வந்து காமன் நவுன். எல்லா ஸ்கூல்லையும் அது குறிக்கும். இப்போ பிளேஸுன்னா த வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லா வில்லேஜையும் குறிக்கும். டவுன்னா எல்லா டவுனையும் குறிக்கும். அது காமன் நவுன். ஆனால் டவுனுக்குன்னு தனியாக பேர் வச்சுருப்பாங்க, பண்ருட்டி அப்படின்வாங்க. அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பராக அதுக்கு மட்டும் குறிக்கும். ப்ராப்பர்னால் அதுக்கு மட்டுமே உரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராப்பர் நவுன் வந்தால் எதுக்கு ப்ராப்பர் நவுன்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறவன், இப்போ பாய் இது காமன் நவுன். ஆனால் கண்ணன் சொன்னால் அவனை தான் குறிக்கும். இப்போ ஒரு விஷயத்தை எழுதுறேன். இங்கே பாருங்கள், அப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி சொல்லிச்சு. ஓகேவா? நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஐ. அதுக்கு அடுத்தது லெட்டர் ஸ்ட்ரைட்டாக போகிறேன், எல் போடுறேன், அப்படி கை பின்னாடி வரேன், ஓ போடுறேன், இந்த பார் அப்படி சுழிச்சிக்கிறேன், பி போடுறேன், சுழிச்சிக்கிறேன், ஐ லவ். ஐ லவ் பாருங்க, என் டி ஐ ஐ லவ் இந்தியா. ஐ லவ் இந்தியா. எப்படி இருக்க பாருங்க. ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். நம்ம வேர்டு எழுதுவோம். ஓகே, ரவி அண்ட் கண்ணன் ஆர் மை பிரதர்ஸ்ன்னு எழுதுகிறேன் சுமாரா. இங்கே பாருங்க, ரவி ஆர். ஸோ அங்கே பாருங்க ஆர் அப்படி போட்டு ரவி. ஓகேவா? ரவி ஏ வி ஐ and A N D கண்ணன் 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 K N A கண்ணன். ஆர் மை பிரதர்ஸ் அப்புறம் எழுதிக்கலாம். அதெல்லாம் ஸ்மால் லெட்டர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர் மை பிரதர்ஸ். இப்போ எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியுது. இன்னும் தெளிவாக அழகாக நான் எழுதணும். இப்போ பெருசாக நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இனி
கொஞ்சம் லெட்டர்ஸை சின்னதாக்கி அது எப்படி அழகாக எழுதுறது அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் சின்னதாக எழுத போகிறேன், உங்களுக்கு ஐடியா புரியும். நல்லா கவனிச்சிங்க. மிக வாழ்க்கையிலே இந்த ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம். அப்பா அம்மா அமையிறது என்பது அதிர்ஷ்டம். ஆனால் நண்பனை அமைச்சிக்கிறதுன்றது உன்னுடைய அறிவுத்திறமை. ஏன்னா அவன் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறான். ஆனால் எப்படி மாற்ற போகிறான்? கீழே இறக்க போகிறானா இல்லை தூக்க போகிறானா? அதுக்கு இப்போ நாம் செய்கிறேன். ஒரு கருத்தை தெரிஞ்சுங்க. இப்போ டீ எழுதுகிறேன், அப்படி போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற லைனை கொஞ்சம் அழுத்தி போடுங்க. ஒரு விஷயம் பென்சில் எழுதக்குள்ளே இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஓகே, நான் அப்போ ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் ப்ரெஷர் கொடுத்தேன், மற்றது ப்ரெஷர் இல்லை. டெல் பாருங்க, டெல் யுவர், அப்படி டெல் யுவர், டெல் யுவர் பாருங்க, ஸ்ட்ரைட் பாருங்க, ஸ்ட்ரைட் அடுத்துருவாங்க. டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அடுத்துறேன். இதாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and our and okay, I can sharp அப்படி வந்து அப்படி I can see, I can I can tell impressor I can tell you. இங்க பாருங்க, impressor impressor. I can tell you, I'm sorry, tell you. I can tell you what. I can tell you what. Impression. I can tell you what you are. Impression, what you are. You are.
impressure, 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 impressure. I can tell what you are. ஓகேவா? எப்படி இருக்கு? இப்போ தெளிவாக இந்த லெட்டர்ஸை பாருங்கள், அழகாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். எந்த லைனை ஸ்ட்ரெயிட் பண்ணுறோமோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மற்றதெல்லாம் லைட்டாக பேனால் எடுத்துப்போம். இழுக்கும் மேலேருந்து கீழே வரும்போது இம்ப்ரெஷன் கொடுக்கும். அப்படி கொடுத்தாலே எழுத்து அழகாக இருக்கும். அருமை மாணவர்களே, சாதிக்க பிறந்தவர்களே, தாய் தந்தையர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பிறந்தவர்களே, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளின் படி அதை நிரூபிக்க உதித்த என் அருமை செல்வங்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அழகாக எழுதுங்கள். எப்படி எழுதுவது, எப்படி அழகாக எழுதுவது 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 என்று சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவசரம் வேண்டாம். எழுத்து அதிகமான மார்க்கை தரும். முதல்ல ஒரு பையன் சொல்லுவான், எழுதிட்டு, ஏன்டா இப்போ அசிங்கமாக எழுதிட்டேன் சார்? நான் அவசரமாக எழுதிட்டேன். எப்போ எழுதாலும் நிதானமாக எழுதணும், கொஞ்சம் வேகமாக எழுதணும். இது அன்றாடம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் எழுத்து அழகாகவே தானாக எவ்வளோ வேகமாக எழுதினாலும் அழகாக வந்துடும். ஆகவே எழுத்து அழகாகவில்லை என்றால் நீ அதன் மீது கவனம் செலுத்தவில்லை, அதற்கான வேண்டிய பயிற்சி எடுக்கவில்லை. எப்பொழுது வேண்டாலும் எப்போது பார்த்தாலும் நீ கேள்விகளை பதில்களை படித்து கொண்டு கேள்வி பதிலை எழுதி கொண்டே இரு. நிறைய எழுது, பேப்பரில் எழுதி போடு. நோட்டை சில பேர் ஹோம்ஒர்க் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுவான், அதை எழுதாமலே வச்சுருப்பான். பேரண்ட்டு பார்ப்பாங்க, என்னென்னு பார்ப்பாங்க, இன்னும் என் பையன் ஒன்றுமே நீங்கள் கொடுக்கலையா, அப்படி டீச்சர் ஒன்றுமே ஹோம்ஒர்க்கே தரல அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுவீங்க. அவங்க ரொம்ப கோபத்தில் இங்கேருந்து வருவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியாது. நாங்கள் உங்களை மாட்டி விடுவோம். ஆனால் அப்படி ஆகக்கூடாது. அப்படி ஒரு என்னுடைய மாணவனை அவங்க பெற்றோர்களாக கூட இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய மாணவனை அவருடைய பெற்றோர்கள் கூட குறை சொல்லக்கூடாது. அப்படி தங்கமாக இருக்கணும். ஓகேவா? தங்கமாக இருக்கணும், சிங்கமாக இருக்கணும். ஓகே, வெல்கம். அடுத்த வகுப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஓகே.